ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா வைக்கப்புல் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான வழி தான். இது எல்லோரும் பண்ண முடியாது, கொஞ்சம் நம்மளும் உழைப்பும் போடணும். சும்மா வண்டி வச்சுருந்து நமக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம். இதுலேயும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூலம்லாம் வந்து ஏற்றிட்டு போயிட்டு வைக்கப்புல்ல ஏற்றிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு அந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்காங்கிறது ஒன்று இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த வைக்கப்புல்லுக்கு டிமாண்ட் இருக்கணும். அப்படின்னா இந்த தொழிலை தேர்வு செய்யுங்க. இல்லைன்னா இது சுத்தப்படாது. ஏன்னா வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுற மட்டும்தான் இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வச்சுருந்தீங்கன்னா இது ஒன்றுத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா காஞ்ச கூலமாக இருந்தால். அது எப்படி கூலம் பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உங்கள் ஏரியாவில் சோர்ஸ் இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அதனால் முன்னாடியே சொல்கிறேன், உங்கள் ஏரியாவில் வைக்கப்புல்லுக்கு டிமாண்டு இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள்கிட்ட வண்டி சொந்தமாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களால் இதை பண்ண முடியும். மற்றபடி இதுக்கு வந்து இனிஷியல் அமௌண்ட்லாம் வந்து கம்மியாக தான் இருந்தாலே போதுமானது தான். ஒரு 10,000லேருந்து 15,000 இருந்தால் போதும். உங்கள்கிட்ட எந்த வண்டி இருக்குங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஏன்னா டாடா ஏசினா அதிகபட்சம் 65 கட்டு ஏற்றலாம். தோஸ்து இல்லை பிக்கப்பு இது மாதிரி வண்டிங்கன்னா 90லேருந்து 110 வரைக்கும் கூட ஏற்றுவாங்க. அது ஒவ்வொருத்தங்க அட்டி போடுறத பொறுத்து இருக்குது. 407 வந்து 100 கட்டுலேருந்து 100 கட்டு 105 கட்டு ஏற்றுவாங்க. நம்ம வண்டியில் கொஞ்சம் பாடி லென்த்துனால 125லேருந்து 135 வரைக்கும் ஏற்றுவோம். நம்ம அட்டி போடுறத பொறுத்து தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வைக்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட சொந்தமாக வண்டி வேணும். அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா, நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 டீலர் ஆச்சு வேணும். அதாவது நம்ம ஏரியாவில் டிமாண்ட் இருக்குதுன்னு ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அதை வாங்குறதுக்கு தேவையான எப்போதும் வருஷத்தில் 365 நாளும் கொடுக்கணும் நமக்கு கூலம். அதுக்கு தேவையான நமக்கு அங்கிட்டு டீலர் வேணும் நமக்கு. அப்படின்றப்போ ஒரு 5 டீலர் ஆச்சு கைவசம் இருந்தால் தான். முக்கியமாக எப்போ பார்த்தாலும் தஞ்சாவூர், போகணும் இந்த ஏரியாவில் எப்போவுமே ரெகுலராக இருக்கும். அது போக லோக்கல் ஏரியாவில் ஒரு 2-3 கஸ்டமர் வச்சுருந்தீங்கனாக்கும், டீலர் வச்சுருந்தீங்களாக்கும் ஈஸியாக வாங்கிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ரெகுலராக கூலம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான், வைக்கப்புல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளும் கண்டினியூஸாக அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். அது முக்கியமானதாக பார்த்துக்குங்க. டீலர் வந்து நல்ல டீலராக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கூலத்தை எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கூலம் வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று முக்கியமானது, ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணும் கூலம். வந்து இன்றைக்கி இறக்குறாங்கன்னா 3 நாள் 4 நாள் காயணும் வெயிலில், சுத்தமான வெயிலில் காஞ்சா தான் அந்த கூலம் சுற்றுனாலும் ஆம்பாமல் இருக்கும். அதாவது எப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்துட்டு ஹீட்டு அதிகமாக இருக்கும் வைக்கப்புல்ல வந்துட்டு. அதனால் அந்த இது ஹீட் உள்ள ஈரப்பதம் இருக்கிறப்ப அது புழுங்கி அப்படியே தண்ணியாக மாதிரி அது உள்ளே ஆம்பி போயிடும். அப்புறம் கூலம் வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் கூலம் வந்துட்டு பச்சையாக இருக்கக்கூடாது. அதை முக்கியமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா, கட்டு வந்து 2.25 அந்த டயாமீட்டர் வந்து 2.25 அடி இருக்கும். நீளம் வந்து 3 அடி சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதில் வந்து ஒரு டீலர் வந்துட்டு அவங்க ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க. ஒவ்வொருத்தங்க நேர்மையாக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி கரெக்டாக சுற்றி கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தங்க வந்துட்டு கட்டு கணக்கு தானே, நமக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டை சிறுசாக சுற்றி, இல்லைன்னா லூஸ் கணக்கில் சுற்றி, லூஸாக சுற்றி, கனம் அதிகமாக கொடுக்காம லூஸாக சுற்றி அப்படியே ஏற்றிட்டுருவாங்க. அதையும் பார்த்து வாங்கிக்கணும் நம்ம. அடுத்த கூலம் வந்து அப்போக்கப்போ அறுத்த கூலம் தானா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஸ்டாக் வச்சு ஏற்றி விடுவாங்க. அந்த மாதிரி ஏற்றாதீங்க. புதுசாக அப்போதைக்கு அப்போ அறுத்த கூலமானு பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செலெக்ஷன் பண்ணித்தான் அதுக்கப்புறம் நம்ம லோடிங்க்கே போகணும். இன்னொன்று முக்கியமானது, நம்ம எந்த ஏரியாவில் கொடுக்க போகிறாங்களோ அந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம இடத்த பார்த்துக்கணும். வண்டி உள்ளே போயிட்டு எம்டிலையும் போகுதா, லோடில் திருப்பியும் வருமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு
ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க, போயிட்டு அவங்க சொல்கிற இடத்த. அதுக்கப்புறம் கட்டை ஏற்றுறதுக்கு வண்டியை உள்ளே விடுங்க. நம்ம வண்டி கட்டு வந்து எப்படி அட்டி போடுறதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், இதிலே தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கட்டு ஈவனாக வச்சு அமுக்கும்போது தான் அதுக்குள்ளே 7 கட்டு பிடிக்கும். இல்லைன்னா சும்மா வச்சோமாக்கா 6 கட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம படிப்படியாக அதில் இருக்கும்போது இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது தான். ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி அட்டி போடணும். டாட்டா ஏசிக்கு தேவைன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், நான் டாட்டா ஏசிக்கு தனியாக போடுறேன். இதில் வந்து வெறும் 407க்கு மட்டும்தான் அதில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம பாடிக்கில் பார்த்திங்கன்னா 4 கட்டாக 4 வருஷம் வச்சுருக்கு. ஸோ 2 வருஷம் வச்சுருக்கோம், ஹைட் 2 கட்டு வச்சுருக்கோம். அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு 16 கட்டு, 2 வருஷத்துக்கு 32 கட்டு பாடிக்கு உள்ளே பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போ 7 கட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த ஓரத்துலேயும் ஒன்று, லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று, ரைட் சைட்லேயும் ஒன்று வைப்பாங்க. அப்போ மூவேல 21 கட்டு இதுக்குலேயும் ஒரே வரிசையில் முடிஞ்சிடும். அடுத்து டோரில் லாஸ்ட்டாக வைப்பாங்க. மொத்தத்தில் இதில் வந்து 130 கட்டு ஏற்றுவோம். இன்னமும் நல்லா மரம் போட்டு ஏற்றலாம். ஆனால் வண்டிக்கு வந்து 130 கட்டே போதுமானதாக இருக்கும். வண்டி போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது நம்ம லோடு ஏற்றுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு அதிகமாக ஏற்றினமாக்கு மரம் வேணும். இன்னொன்று மரம் வச்சு ஏணி வச்சு இதெல்லாம் வச்சு ஏற்றணும். 130 மரம் ஏற்றுறது இதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னொன்றுலையும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி 130 கட்டு ஏற்ற முடியும். நார்மலாக இருக்க 407 வந்து 100 கட்டு தான் ஆவரேஜாக ஏற்ற முடியும். அது வந்து அவங்க அட்டி போடுறத பொறுத்தும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டிங்கன்னா எல்லா நேரமும் வந்து தொழிலாளரை நம்பி இருக்க முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு நேரம் வருவாங்க, ஒரு நேரம் வரமாட்டாங்க. நம்ம கைவசம் 2 பேர் இருக்கிற மாதிரி, 2 பேர் 3 பேர் நம்ம கைவசம் இருக்கிற மாதிரி அவங்கள எப்போவுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவங்களும் சப்போஸ் வர முடியாத பட்சத்துக்கு நம்ம வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கூடத்தை அட்டி போடுறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும், வாங்குறது, பேசுகிறது எல்லாமே நீங்களும் நல்லா கற்று வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் இதில் சமாளிக்க முடியும். முக்கால்வாசி இதில் வந்துட்டு ஒன்று முக்கியமாக வெயிலில் தெரியணும். ஒன்று இந்த அரிப்பில் நம்ம கூலத்தை ஏற்றி தான் ஆகணும், வைக்கப்புள்ள ஏற்றி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் வரத்தான் செய்யும். சில நேரங்களில் வண்டி பதியவும் செய்யும். அதாவது எந்த தொழில் எடுத்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குமா இல்லையா, அது இருக்க தான் செய்யும். அதை பார்த்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. அது நடக்கிறப்ப அதை சமாளித்து வெளியில் வரணும். அது ஒன்று. இதை பொறுத்த மட்டும் நம்ம இந்த முன்னாடியே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோமாக்க, முன்னாடியே பண்ணிட்டோமாக்க, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டோமாக்க நம்ம வாட்டில் வெளியில் வந்துடலாம். வண்டி கூலம் பார்க்க போகிறதுலேருந்து வண்டி போய் வருவாங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். ஏற்றுறதுக்கு வந்து கரெக்டாக காட்டுக்குள்ளே விட்டு ஏற்றுனாக்க நமக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் ஏற்றிடலாம். 3 பேர் ஏற்றுனா நம்ம 407க்கு. கொஞ்சம் தூக்கி ஏற்றுறதா இருந்தால் லேட் ஆகும். மற்றபடி காட்டுக்குள்ளே விட்டு ஏற்றும்போது பார்த்திங்கனாக்க 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த அட்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த 21 கட்டு வச்சோம்ல, அதுக்கு அடுத்து மேலே வந்து 5 கட்டாக 4 வருஷம் வைப்போம். அதில் அப்போனா நாங்கள் 20 கட்டு பிடிச்சிரும். இது போக டோரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 4 வைக்க முடியும் டோருக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு மரம் போடணும், குறுக்கு மரம். அது வந்து நம்ம பாடியிலேருந்து இங்கிட்டு 1.5 அடி இல்லை 1 அடி அவ்வளோதான் எக்ஸ்டர்னாக இருக்கும். அது அப்படி வச்சு ஒரு குறுக்கு மரம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 கட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 5 கட்டை வச்சோமாக்கும் பின்னாடி 5 கட்டு பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மேலேருந்து ஈஸியாக 5 வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காட்டுக்குள்ளே ஓட்டும்போது இன்னொன்று என்னென்னா, டிரைவருங்க நீங்கள் பார்த்துக்கணும் இடத்த. எந்த காட்டுக்குள்ளேயும் ஈரம் இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா டபுள் வீலுங்கிறது அவங்க வந்து இது வந்து நம்ம இனிஷியலாக இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸ் ஐடியாங்கிறது. இது வந்து பெரிய கடலாட்டம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஈச்சர்லாம் அவங்களாம் வந்துட்டு ஈச்சர் 4-5 ஈச்சர் வச்சுருப்பாங்க. அவங்களே ரொட்டேட் பண்ணுறதுக்கு டிராக்டர் வச்சுருப்பாங்க, பேலர் வச்சுருப்பாங்க. அவங்களே வந்துட்டு ஓனருங்க வந்து எந்தெந்த காடோ வாங்கிக்கிட்டு அவங்களே சுற்றி ஏற்றிக்கிடுவாங்க. அந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம பிகினராக இருந்தால் இந்த சோர்ஸ் இதை பண்ணலாம், அவ்வளோதான். பெரிய லெவலில் பண்ணணும்னா உங்களுக்கு டிராக்டர் வேணும், பேலர் வேணும். கண்டிப்பாக ஈச்சர்லாம் வந்துட்டு அது தரமாக போகும். அதெல்லாம் வந்து அதிகப்படியான ஈரம் இருந்துச்சுன்னா பதியும்.
மற்றபடி லைட் ஏறத்துக்கெலாம் பதியாது. ஏன்னா அது வந்து டபுள் வீல்னால டக்குன்னு போயிடும். அது அந்த அந்த அவ்வளோ பெரிய வண்டிக்கு ஈச்சருக்கு வந்து இந்த கூலம் வந்து ஒரு டன்னேஜ் வந்து வெயிட்டே தெரியாது. ஏன்னா இது வந்து 25லேருந்து 30 கிலோ தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கூலத்தில் 30 கிலோ 25 கிலோ இருக்கணும். கட்டு வந்து ஒரு ஆள் தூக்குறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தாலே தெரிஞ்சுக்கும். கட்டை நீங்கள் இதில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம். ஏன்னா எப்படி கட்டு ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் அது ரொம்ப பச்சை இல்லைன்னா மண்ணாங்கட்டி உள்ளே கலந்துருக்கும். இல்லை ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தாலும் அவங்க சுற்றுனதில் ஏதோ லைட் வெயிட்டாக சுற்றிருக்காங்க. இல்லை ஒரு பக்கத்து அந்த சுற்றும்போது அந்த கம்பி எடுத்து கொடுக்கும். அது ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா ஒரு சைடு வெயிட்டாக இருக்கும், ஒரு சைடு லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது நிறையா இது இருக்குது. நம்ம பார்த்து ஏற்றிக்கலாம். அது ஏற்றும்போது நம்ம கழித்து ஏற்றிக்கலாம். கட்டு தூக்கும்போது பார்த்து ஏற்றிக்கணும். அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஈச்சர் வந்து போகும்போது அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஈஸியாக காட்டுக்குள்ளே விட்டு ஏற்றிடுவாங்க. அது பெரிய லெவலு. நம்ம இப்போ இருக்கிற லெவலுக்கு நம்ம சொல்கிறது இதுதான். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நம்ம பார்த்து போகணும். ஏன்னா எந்த காட்டுக்குள்ளே ஈரம் இருந்தாலும் லைட்டு ஈரம் இருந்தாலும் வண்டி வந்து உட்காந்துரும். அதே மாதிரி எந்த தடத்தில் போகிறீங்களோ அந்த தடத்துலேயே வாங்க. எம்டியில் போகுது பார்த்திங்களா வழி, அதே தடத்தில் வெளியில் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த போய் தடம் இருந்துச்சுன்னா அதுலேயே ரன்னிங்கில் வரும்போது கண்டிப்பாக வெளியில் வந்துடும். வேறு தடம் போட்டு போனீங்கன்னா அது சப்போஸ் ஆன ஈரம் இருக்கலாம், இல்லைன்னா அந்த தடம் வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கலாம், வண்டி உட்கார பார்க்கும். அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மேக்ஸிமம் பதிஞ்சாலுமே அந்த சுற்றி கொடுக்குறவங்க வந்து நமக்கு வண்டியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்க டிராக்டரை கொண்டுருவாங்க. இருந்தாலும் அது நம்ம வண்டிக்கு தேவையில்லாத அலைச்சல் தான், தேய்மானம் தான். ஸோ மேக்ஸிமம் பதிய விடாமல் பார்த்துக்குங்க வண்டியை. இப்போ நம்ம 407 எப்படி அட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம்னா உள்ளே வந்து 4, அதாவது தோஸ்து பொலீரோலாம் வந்து உள்ளே 3 கட்டு பிடிக்கும். டாட்டாஸில் வந்து உள்ளே 2 கட்டு பிடிக்கும், சென்டரில் ஒரு கட்டு பிடிக்கும். பாடிகளை மொத்தத்துக்கே 10 கட்டு தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு இருக்குது. நம்ம 407 அங்கிட்ட எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே உள்ளே 4 கட்டு பிடிச்சிரும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கில் வந்து 4 கட்டு போட்டிருக்கோம். 4 வருஷம் போட்டிருக்கோம். ஸோ 2 இதில் போட்டிருக்கப்போ 32 கட்டு உள்ளே வந்துடுது. அடுத்து ஒரு அந்த டாப் கேரியர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள பட்டம் வரைக்கும் 21 கட்டு, அதில் ஒரு 21 கட்டு பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே 5 4 வருஷம் வச்சுருக்கோம். அது ஒரு 4 20 கட்டு. அடுத்து கேரியரில் பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கு வாக்கில் வந்து 3 வச்சு 2 வருஷம் வைப்போம், 6. அது போக ஃப்ரண்ட்டில் வந்து 4, அதுக்கு மேலே 3, 7 வைப்போம். 7 + ஒரு 6, மொத்தத்தில் 86 கட்டு வருது. இது போக டோரில் தனியாக வைக்கணும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வைப்போம். அதுக்கடுத்து ஒரு 5 3 வருஷம் வைப்போம், 15. அதுக்கு மேலே ஒரு 4. இப்போ பார்த்தீங்கன்னா 109 கட்டு வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த 5 கட்டு வச்சுருக்கோமா இல்லையா குறுக்கு வாக்கில், அது எல்லாத்துலேயும் பள்ளத்தில் வந்து பள்ளத்துக்கு போட்ட மாதிரி கயிறு போடாமலே போடலாம், 4 கட்டு போடலாம். அப்போ 4 வருஷம் போடும்போது நாங்கள் 16 கட்டு விழுகும் அதுலேயே. ஸோ இப்படி பள்ளத்துக்கு போட்டிங்கன்னா 125 கட்டு டோட்டலாக வந்துடும். இல்லை இன்னும் ஒரு 5 கட்டு சேர்த்து எடுத்துனோம்னா இந்த இவங்க போடுறாங்க பார்த்திங்களா இந்த பள்ளத்துக்கு, இது இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த பக்கத்து மரம் வச்சுட்டு நடுவில் போட்டோமாக்கா 5 கட்டு விழுகும், தாராளமாக விழுகும். இந்த குளத்தை பாருங்கள், இதுதான் கடைசியாக வைக்கிற குளம். இப்படி வச்சோமாக்கா நம்ம மேக்ஸிமம் தார்பாய் போடுறதுக்காக இருக்கட்டும், தண்ணி மேலே நிற்காத அளவுக்கு நல்லா கயிறு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கட்டு வந்து இதை சும்மா கூட வச்சுட்டு வரலாம். இதை வச்சுட்டு வராங்க பார்த்திங்களா, 4 கட்டு போட்டாக்கும். அடுத்து ஃபைனலாக பாயை மட்டும் போட்டு அப்படியே ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு கயிறை போட்டு விட்டுலாம். இப்போ 5 கட்டு வச்சோமாக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் கயிறு போட்டுக்கிட்டே தான் வரணும். அது ஒன்று இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நாங்கள் 4 கட்டே வச்சுக்கிறது. இந்த மாதிரி வேலையை முடிச்சுக்கிறோம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த மூலையில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் ஏற்றிட்டு வந்துட்டோம். அந்த ஓரத்தில் ஏற்றின 4 கடுமே சூப்பராக இருந்துச்சு. நடுவில் ஏற்றினதில் மட்டும் லைட்டாக லூஸை சுற்றிருந்தாங்க. அது நம்ம ரெகுலராக ஏற்றுறதுனால ஒன்றும் சொல்ல முடியல, அதனால் ஏற்றிட்டு வந்துட்டோம். இது ஃபுல்லாக மொத்தம் அவங்க ஏற்கனவே 100 கட்டு கேட்டிருந்தாங்க, 25 கட்டு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு போகிறோம். ஆர்டர் வந்து இருக்கிறதுனால தான் நம்ம ஏற்றவே வர்றோம். ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம்.
அது மட்டும் பார்த்துக்குங்க. உங்கள் ஏரியாவில் வந்து டிமாண்ட் இருக்காங்கிறத முக்கியமாக பார்த்துக்குங்க. அடுத்து இதுக்கு பாய் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ளூ கலர் பாய், இந்த 150 GSM இந்த மாதிரி பாயெல்லாம் செட்டே ஆகாது. இந்த மாதிரி லாரிக்கு போடுற கெட்டியான தார் பாய் இதுதான் இதுக்கு சுத்தப்படும். இல்லைன்னா கயிறு போட்டு இருக்கிறதுக்கெலாம் நார்மல் பாயாக இருந்தால் 1 நாள் 2 நாள் இழுவைக்கு தாங்காது, வந்துடும், கிழிஞ்சிரும். அது போக சைடில் முள், போஸ்ட்டு, குச்சியை இதெல்லாம் போட்டு இழுத்து வரும்போது கண்டிப்பாக பாய் தாங்காது. இந்த நைலான் பாய்க்கு தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக கயிறு போடும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த உள்ளே வச்சிங்க பார்த்தீங்களா 4 கட்டு, அது வந்து உள்ளே கட்டவே இல்லை. இந்த பாயை போட்டுக்கிட்டு கண்டிப்பாக அது நேருக்கு ஏற்றாப்படி ஒவ்வொரு கட்டு கயிறு போட்டுடணும். இல்லைனா வந்துட்டு ரன்னிங்கில் போக வேகத்தாட்டில் ஏறி இறங்கும்போது அது ஒவ்வொரு கட்டும் ஒவ்வொரு கேப்புக்கு நேரம் விலகிக்கிட்டே வரும். டோட்டலாக அப்புறம் சரியாக பார்க்கும், அது ரொம்ப சிக்கலாயிரும். அதனால் கயிறு வந்து ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொன்று போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஏற்ற போகிறது வந்து இன்னமும் வந்து நீங்கள் இயர்லி மார்னிங் போனீங்கன்னாக்க நீட்டாக ஏற்றிட்டு வந்துடலாம். அதாவது காலையில் வெள்ளனா போகணும். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்துட்டு இப்போ வெள்ளனா கிளம்புனீங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த காலையில் விடியுது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் போய் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், 8 மணி 9 மணிக்கெலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். 2 மணி நேரத்தில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதே இது பகலில் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், வெயிலுக்கு வந்துட்டு ரொம்ப ஆளை அசத்தும். இப்போ நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் கேனு தண்ணி கொண்டு போகிறோம்னாக்க அது வந்து காலையில் கொண்டு போனோமாக்க ஒரு 5 லிட்டர் கூட குடிக்க மாட்டான். இதே இது பகலைக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன், அந்த 20 லிட்டருமே பத்தாதுங்க 3 பேத்துக்கு. அந்த மாதிரி வெயில் வந்து தாங்க முடியாது, ஏற்றுறதுக்கு நம்மளை ஆளை அசத்திவிடும். அதனால் மேக்ஸிமம் காலையில் ஏற்றுற வேலையை பாருங்கள். காலையில் ஏற்றுறது ரொம்ப ஈஸியாகவும் முடியும், வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தெரியும் நமக்கு. பகலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். கயிறு போடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போடணும் நம்ம. ஏன்னா கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேலே இருப்போம், கேர்ஃபுல்லாக நின்று போடணும். இதே இது இன்னும் புலியூரா பிக்கப்லாம் தோஸ்துலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், 4 கட்டு தான் வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப அதில் இன்னும் ஜாக்கிரதையாக நிற்கணும், நின்று சேஃப்டியாக போடணும். நம்மளுக்கே நிற்கிறதுக்கு பயம் எனக்கெலாம். வேறு வழி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நேரம் ஏற்றுவோம். அவங்க ரெகுலராக ஏற்றுறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சன்னு பாய போடுவாங்க, அசால்ட்டாக மேலே நிறுத்திடுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸு ரெகுலராக ஏற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்து இந்த கட்டுகளில் செலவுன்னு பார்த்திங்கன்னா செலவாகிறது எதில் செலவாகும்னு சொல்லிடுறேன். நம்ம ஒரு நாளைக்கு போகிறோம்னாக்க இப்போ கட்டு வந்து ஆவரேஜாக சீசன் டயத்தில் வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகும். மற்ற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 130 150 வரைக்கும் கூட போகும் வாங்குறதுக்கு. இது ஒரு கட்டுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு 100 ரூபா கட்டுக்கு, ஒரு கட்டுக்கு 100 ரூபா காட்டுக்காரங்கள்ட்ட கொடுக்கணும் அந்த கட்டு ஏற்றி விடுறவருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டீசல் எப்படி பார்த்தாலும் நம்ம ரேஞ்சுக்கு நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா போய் வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 70 கிலோமீட்டர் ஆச்சு போய் வர மாதிரி இருக்குது, 60லேருந்து 70 கிலோமீட்ரு. ஸோ 2000 ரூபா டீசல் அடிச்சிருது. அப்போ ஒரு 20 ரூபா கணக்கு சேர்த்துக்குருவோம். அப்போ 120. ஆள் ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்டுக்கு வந்து 20 ரூபா ஏற்றி இறக்கி விட்ருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 20 ரூபான்றப்போ ஒரு கட்டுக்கு வந்து 140 ரூபா அடக்கம் ஆயிடுது. ஸோ 140 ரூபாயிலேருந்து நீங்கள் அங்கிட்ட எவ்வளோ லாபம் வச்சு வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு லாபம். அது வந்து எல்லா ஏரியாலையும் விற்றுற முடியாது, டிமாண்டு இருந்தால் தான் நம்ம விற்க முடியும். இல்லைனா நீங்கள் அந்த டிமாண்டு இல்லாத ஏரியாவில் போய் கொடுத்தீங்கன்னா அங்கே 150 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. அப்படியே போய் விற்றிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக கட்டுக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம், நல்ல லாபம் பார்க்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு லோடு தான் ஏற்ற முடியும், அதையும் பார்த்துக்குங்க. பெரிய ஈச்சராக இருந்தாலும் ஒரு லோடு தான் ஏற்ற முடியும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தால். டாட்டா ஏசினா கூட 2 நடை அடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து காட்டிலேருந்து ஃபுல்லாக ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு வெளியில் போகிறதுக்கு கரெக்டாக அந்த வரப்பு இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி எம்டியில் வரும்போது ஈஸியாக வந்துருச்சு. நீ போகும்போது ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி கூட இருக்கக்கூடாது. அதனால் வயக்காட்டில் இருக்க எல்லா கரையில் ஃபுல்லாக தட்டி விட்டுறணும். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா காட்டுக்குலேயும் ஓரளவுக்கு போய் ஏற்றலாம். இது வந்து நாங்கள் ஏற்றினது வந்து அலங்காநல்லூர். இந்த ஏரியாலெலாம் ஓரளவுக்கு காட்டுக்குள்ளேயே போய் ஏற்றலாம். அந்த திருப்போணம் இந்த கொஞ்சம் மதுரைக்கும்
கிழக்கு உள்ள ஏரியா கொஞ்சம் வண்டி உள்ளே போய் ஏற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சிங்கிள் வீல் வண்டி தான், டபுள் வீலு எல்லா ஏரியாலுமே போய் ஏற்றிடுவாங்க. சிங்கிள் வீல் வண்டிக்கு தான் நான் சொல்கிறது. தேவக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த ஏரியாலாம் மேக்ஸிமம் வண்டி வந்து போய் வந்துடும் காட்டுக்குள்ளேயே. இது ஃபுல்லாக ஏற்றியாச்சு. வண்டியை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்ததுலேருந்து வெளியில் ரோட்டுக்கு வர்ற வரைக்கும் எல்லா வழியும் ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடணும். எங்கனையும் திருப்பி போய் நிப்பாட்டிட்டு வரப்பட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. வண்டி நிற்கிற இடத்துலேருந்து ரோட்டுக்கு வர்ற வரைக்கும் இடத்த ஃபுல்லாக நல்லா கிளியராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே இதில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது வந்துச்சுனாக்கும் எங்கேயும் சின்ன ஈரம் இருந்தாலும் சரி, மேடு பள்ளத்துக்கு நின்றுச்சுனாலே வண்டி அடுத்து குண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து எடுக்கிறது கொஞ்சம் பதிய ஆரம்பிக்கும். அதனால் காட்டில் எடுத்த இடத்துலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் ஒரே ரன்னிங் கிடச்சி வந்துச்சுன்னா வண்டி ஈஸியாகவும் வந்துடும், வண்டிக்கும் சிரமம் இல்லாமல் வந்துடும். ஒரு கட்டம் வந்து ஒரு கூலம் ஏற்றி அவங்க பக்கத்தில் இருக்கவங்க நினைப்பாங்க, வாங்குறவங்க 5 பத்து குறைக்க தான் நினைப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த கட்டை காட்டுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்து அது கஸ்டமர்கிட்ட சேர்க்குற வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போயிடணும். ஸோ இதுக்கு மேலே இந்த டீட்டெயில் தேவைன்னா என்ன வண்டி என்ன டீட்டெயில் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.